ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னா, ஃபோரமுக்கு தான். என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் 3 பேரோட பர்த்டே ட்ரீட்டு வெயிட்டிங்கில் இருக்குங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நீ கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன்னு ஒரு சண்டை வரும்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, அது தாங்க வந்துச்சு. ஒருத்தர் என்ன பண்ணிட்டா, எனக்கு சினிமா ட்ரீட் வேணும் அப்படின்னு கேட்டா என்கிட்ட. அதனால் சரி ஓகே நம்ம சினிமாவுக்கு போய்க்கலாம், அதை நான் அந்த ட்ரீட்டு கழிச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே ஒருத்தி சொன்னால், சரி நான் லஞ்ச் கொடுத்துட்றேன், நம்ம லஞ்ச் சாப்பிட்றலாம் அப்படி சொன்னான். சரி ஓகேடி அப்படின்னோடனே, சும்மா இருப்போம்மா, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும் இல்லையா, அந்த ஐடியா தாங்க வந்துச்சு. வாடி போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. நமக்கு தான் ஹாஸ்பிட்டல் வேலையே பெரிய வேலையாக இருக்குல்ல, ஸோ அதனால் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்டி, என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் கிடையாது, ஒருத்தருக்கு பிடிச்ச ஒருத்தர் பிடிக்கலன்னா நல்லா இருக்காது, அதனால் நீ வந்து தான் ஆகணும்னு என் ஃப்ரெண்டு சொல்ல, சரி ஓகே கொஞ்ச நேரம் தானே, ஒரு 1/2 தானே, போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போன இடம் தாங்க இந்த ஃபோரமு. போயிட்டு என்ன ஒரு நடந்துச்சுன்னா, பெரிய பங்கமாக ஒரு சீன் நடந்துச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னா, கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். கொஞ்சம் சீக்கிரம்னா ரொம்ப சீக்கிரம்லாம் இல்லைங்க, 6 மணியோ 7 மணியோலாம் இல்லைங்க, 10:30 மணிக்கு தாங்க போனோம். 10:30 மணிக்கு போனதில் இந்த ஹேண்ட்பேக் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோன்னு தாங்க கேட்டோம், 5000 10,000னாங்க. கொஞ்ச நேரத்தில் அடிப்போடி, எனக்கு இந்த பெங்களூரில் வாங்கின இந்த ஹேண்ட்பேக்கே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சீன் போட ஆரம்பிச்சுட்டா. எவ்வளோ அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட் 1000 ருபீஸ் தான், இது போதாது எல்லாத்தையும் தூக்கி வாரி போட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், சரி அதுலேயே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆகும்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் என்ன ஒரு அதிசயம்னா, பெரிய ஃபேன் ஒன்று மாட்டி வச்சுருந்தாங்க. அதை பார்த்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோமா, இந்த ஃபேனை மண்டையில் கலந்து விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் கேட்க, எனக்கு சிரிப்பு தாங்க முடியலங்க. ஆமாங்க, அவ்வளோ பெருசுங்க, நீங்கள் போயிருந்தீங்கன்னா பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம பெருசுங்க ஃபேனு. பட் ஆனால் காற்று வருமா என்னன்றது தான் தெரியல. ஆக மொத்தத்தில் எல்லா கடையும் க்ளோஸில் தாங்க இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் சுற்றி சுற்றி பார்த்ததில் ரொம்பவே டயர்டாயிடுச்சுங்க, கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட்டு ஒரு 1/2 தான் நினைக்கிறேன் மாப் போட்டிருந்தாங்க, ப்ளஸ் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் 10:30 மணிக்கு தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்று யோசித்தோங்க. என்ன காரணம் அப்படின்னா, சீக்கிரமாக மட்டும் வரக்கூடாது, அதாவது 11 மணிக்கு மேலே தான் வரணுமே தவிர்த்து, வா ஏதாச்சும் போய் சாப்பிட்டு வரலான்ட்டு ஒருத்தி சொன்னான். சரி சாப்பிட்றதாவது அங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நம்பி போனோங்க. நம்பி போனதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு காக்கா கூட இல்லை, ஆனால் ஷாப்லாம் ஓப்பனில் தான் இருந்துச்சு. கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், வெளியில் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு வந்திருக்கலான்னு சொன்னேன். அவளா ஒரு கட்டத்தில் வா எல்லாமே கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொன்னதில் கடைசியில் ஒன்று தாங்க மிச்சம். கடையெல்லாம் திறக்கவே இல்லை, 11 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார தாங்க செஞ்சோம். 1 by 1 துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அக்கா வந்துட்டு, எங்க 11 மணிக்கு தாங்க ஓப்பன், 11 மணிக்கு மேலே தாங்க இங்கே வந்து உட்காரணும் அப்படி சொன்னாங்களா. சரி அங்கேருந்து வந்துட்டு சுற்றிட்டு கால் வலிக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல மூளையை பார்த்து உட்காந்துட்டோங்க. அங்கேருந்தும் துரத்தி அடித்தாங்கங்க. இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, அங்கே போய் உட்காருங்க, செக்யூரிட்டி கேமரா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு ஷாப்போட கடையில் தாங்க உட்காந்தோம், ஒரு ஷாப்போட இடத்துல தாங்க வந்து உட்காந்தோம். அங்கேயும் என்ன பண்ணாங்க, அங்கேயும் துரத்தி அடித்தாங்கங்க. ஒரு கட்டத்தில் வெறுப்பாயிடுச்சுங்க, எப்படா இந்த இடத்த விட்டு போவோன்ட்டு. ஏன்னா இவ சொல்கிறத கேட்டு பாருங்களேன். நம்ம தான் நாயை தத்திருக்கோம், பட் நாய் மாதிரி எங்களை தத்தி அடிக்கிறாங்க. போறோம் எந்த சைட் போனாலும் தத்தி அடிக்கிறாங்க. 11 மணிக்கு முன்னாடி வரவே வராதிங்க. எப்படியோ ஒரு வழியாக கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாடி போகலான்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சுங்க. உட்காரக்கூட கூடாதுன்னா அது ரொம்பவே தப்பாக தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல. சரி ஆளுக்கு போயிட்டு ஒரு கலெக்ஷன் பார்ப்போம், யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு கட்டத்தில் நிறுத்துவோம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே பிளான் போட்டுக்கிட்டோங்க. நான் ஒரு பக்கம் போயிட்டேன், இன்னொருத்தி ஒரு பக்கம் போயிட்டா, இன்னொருத்தையும் ஒரு பக்கம் போயிட்டா. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, மேக்ஸி டைப்பில் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவள் இல்லை எனக்கு வந்து ட்ராக் மாதிரி தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தி சொல்ல, இன்னொருத்தி எனக்கு என்னவோ எது எடுத்தாலும் ஓகேன்னு ஒரு குரூப்பில் ஒன்று இருக்கும்ல, அதுவும் சொல்லிடுச்சு. சரி ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு மாற்றி செலக்ட் பண்ணா. நான் செலக்ட் பண்ணுறது அவளுக்கு பிடிக்கல, அவள் செலக்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. மாற்றி 1/2 முடிய வேண்டிய ஒரு பர்ச்சேஸு கிட்டத்தட்ட 1 hour ஆச்சுங்க. ஏன்னா
ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணோம்ல. அப்புறமேட்டு சரி நீ ஒரு டேரக்ஷன் போ, நான் ஒரு டேரக்ஷன் போகிறேன், எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உள்ளே போய் போட்டு பார்ப்போம், எது ஓகேவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு வழியாக ஒரு முடிவு வந்து நான் செலக்ட் பண்ணதையும் ஒன்று போட்டாளுங்க. போட்டுட்டு ஐயா நல்லாவே இல்லை, ஆயா மாதிரி இருக்குது, பாயா மாதிரி இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாளுங்க. அப்புறம் ஒரு லெகினும் டாப்பும் செலக்ட் பண்ணோங்க. நான் அதெல்லாம் செலக்ட் பண்ணல, நீ என்ன செலக்ட் பண்ணாலும் எனக்கு ஓகேன்ற ஒரு கட்டத்தில் ஒருத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டா. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சதா இருந்துச்சு, பட் ஆனால் அவளுக்கு பிடிக்கல. ஸோ எல்லாரும் சேர்ந்து எடுக்கிறதா தானே பிளானு. அதனால் ஒரு வழியாக சரி யாருக்கு 3 பேருக்கும் எது பிடிக்குதோ அதே எடுத்துக்கலாம் அப்படின்னு. கடைசியில் பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணலான்றதும் பிளான் பண்ணோம். அது அப்புறமா சொல்கிறேன். ட்ரெஸ் நல்லா இருக்கா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு. பட் ஆனால் இவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் நான் இதை ஒன்று எடுத்துக்கிட்டேங்க, வீட்டில் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. எங்கேயாச்சும் போகும்போது வரும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இதில் எதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிடிச்சிருந்துச்சு. கடைசியில் இவளுக்கு என்ன தான் சூஸ் பண்ணியிருப்பாளுங்கன்றத நீங்கள் கடைசியில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒயிட் ட்ரெஸ் ரொம்பவே ஒன்று பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் 4 மாதம் முழுகாமல் இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு. ரொம்பவே ஃபிட்டிங்காக இருந்துச்சு. பட் இதுக்காகவே உடம்பு குறைக்கணும்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் இந்த ட்ரெஸ் தாங்க சூஸ் பண்ணோம். நீங்கள் பார்த்து இருந்திருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுருந்துருப்பேன். அதாவது ஹோட்டலுக்குன்னு போகிறது போய் கடைசியில் எங்கேயோ போய் முடியும்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம ஒன்று நினச்சாங்க, இப்போல்லாம் எங்கெங்க அதெல்லாம் நடக்குது, எதுவும் நடக்கிற மாதிரியே தெரில. கடைசியில் மாற்றி ஏதோ ஒரு வழியாக நாங்கள் எங்கள் 3 பேருக்கும் பிடிச்ச ட்ரெஸ்ஸு இது தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு பதிலாக இவள் வந்து எங்கேயும் நிறைய ட்ரெஸ் வாங்கியிருப்பா போல். அதனால் 200 கொடுத்தா இந்த கிஃப்ட் தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் வாங்கிக்கிட்டோம். அப்பா ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடிச்சதில் நான் ரொம்பவே ஹாப்பியாக அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே தனியாக போய் கூட ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிடலாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே பாடுபட வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. நம்ம போனோமா, பிடிச்சதா பிடிக்கலையான்னு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு 3 பேருக்குமே பிடிக்கணும், அதே மாதிரி எடுக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக பர்ச்சேஸை முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அப்பாடான்னு பெருமூச்சு விட்டு வந்தாச்சுங்க. ஓகே, இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.